சிம்பிளாக ஹெல்த்தியாக 8 வகையான ரொட்டி இல்லைன்னா அடை ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம். இது செய்யறதுக்கு 10 நிமிஷம் தான் தேவைப்படும். எதையுமே ஊற வச்சு அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. முதல்ல கிளாசிக்கான கர்நாடகா ஸ்டைல் அக்கி ரொட்டி, ராகியில் மசாலா அக்கி ரொட்டின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா பீட்ரூட், சிவப்பு அரிசியில் பார்த்தீங்கன்னா எல்லா வெஜிடபிளும் போட்டு பஞ்சு போல் அக்கி ரொட்டி. அதுக்கப்புறமா ஜவ்வரிசியை பயன்படுத்தி இதுவுமே பார்த்தீங்கன்னா நிலக்கடலையும் போட்டு பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஓட்ஸ் ப்ளஸ் ராகி. ஃபைனலாக நம்ம கார்ன் அக்கி ரொட்டி பண்ண போகிறோம். சிம்பிளான ஹெல்த்தியான கர்நாடகா ஸ்பெஷல் அக்கி ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம். 10 நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம். க்ளூட்டன் ஃப்ரீ. அதனால் இதில் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு, மைதா எதுவுமே கிடையாது. அரிசி மாவு மட்டுமே வச்சு பண்ணுறோம். அதுவும் ரெடிமேட் அரிசி மாவு தான். இதுக்கு தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் வச்சுருந்தாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணிடலாம், அதுவும் உடையாமல். கிட்டத்தட்ட 1.5 கப் அரிசி எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு, ஜீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, வெங்காயம், அதுக்கப்புறம் சோம்பு இலைகள், தேங்காய், கேரட் துருவனது, மஞ்சள் தூள், மிளகாய் தூள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ரோஸ்ட் பண்ண நிலக்கடலை கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நிறைய வீடியோவில் போட்டதுனால இதில் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் நல்ல சூடான தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவுக்கு மாதிரி கொண்டு வரணும். இது பார்த்திங்கன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க, எல்லாருமே நார்மல் வாட்டர் தான் சொல்லுவாங்க. நார்மல் வாட்டர் ஊற்றினீங்கன்னா பிகினர்ஸாக இருந்தால் உங்களுக்கு இது வரவே வராது. ஸோ அதனால் நீங்கள் அடுத்து செய்யவே முடியாது. அதனால் நல்லா சுடுதண்ணி ஊற்றிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஒரு பெரிய சப்பாத்தி தேய்க்கிறது இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டோ மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம கை பொறுக்கிற சூட்டில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம கொதிக்கிற தண்ணியை ஊற்றும்போது அந்த மாவில் ஒரு நிமிஷம் நீங்கள் ஒரு 50 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் பசைங்க. இல்லை வெது பண்ண தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஸோ நான் நிறைய ட்ரை பண்ணேன். இதில் பர்ஃபெக்டாக வர்றது அப்படின்னா நம்ம சுடுதண்ணி தான் ஊற்றணும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், யூஸ்வலாக அரிசியில் க்ளூட்டன் இருக்காது. ஆனால் இது பார்த்திங்கன்னா நம்ம சுடுதண்ணி ஊற்றும்போது அரிசி மாவு ஒன்றா சேர்ந்து வரும். நீங்கள் தேய்க்கும் போது கூட உடையவே உடையாது. இந்த அக்கி ரொட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். தின்னா நல்ல பெருசாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் பெரிய பால்ஸாக பிடிச்சி முன்னாடியே வச்சிடறேன். இந்த ஸ்டேஜில் இதை அப்படியே ஓப்பனில் வைக்கக்கூடாது. நீங்கள் மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா அது ட்ரை ஆகிறத தடுக்கும். அதே சமயம் ரொம்ப நேரம் நீங்கள் வச்சுருக்கக்கூடாது. நம்ம பிசைஞ்ச உடனே போட ஆரம்பிச்சிடணும். இப்போ ஒரு நான்ஸ்டிக் ஷீட் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா இன்னொரு ஷீட் வச்சுட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களால் தின்னா தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு தின்னா தேய்ச்சிக்கலாம். இந்த ஷீட் அப்படிங்கும்போது இதே வடகத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் வடகம் சூடாக ஊற்றினா கூட அந்த ஹீட் ரெசிஸ்டன்ஸுன்னு சொல்லுவாங்க, ஹீட்டை பிடிச்சி வச்சுக்கும். அதே சமயம் இது ஒன்றோடனும் ஒட்டாமல் வர்றதுக்கும் உதவும் இந்த ஷீட். இல்லைன்னா பட்டர் ஷீட் கூட நீங்கள் போட்டிருக்கலாம், இது மாதிரி இல்லை அப்படின்னா. இல்லை உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பெரிய நீங்கள் எப்போவுமே நம்ம கோதுமை மாவு வாங்குவோம், அந்த ஷீட்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக இதில் போட்டுட்டு மேலே இன்னொரு கவர் போட்டுட்டு தேய்ச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். இது ஃபெயிலே ஆகாத ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். ஸோ நம்ம அந்த ஷீட்டை கொஞ்சம் திருப்பி விட்டுட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம். எந்த அளவுக்கு ஷீட் பெருசாக இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் தின்னா தேய்ச்சிக்கலாம். இதே பார்த்தீங்க அப்படின்னா கேமராவுக்கு உங்களுக்கு தெரியாது, அந்தளவுக்கு பேப்பர் தின்னா தான் இந்த அக்கி ரொட்டி இருக்கும். யூஸ்வலாக தமிழ்நாட்டில் சோம்பு இலைகள் போட மாட்டோம், அரிசி ரொட்டின்னு சொல்லுவோம். ஆனால் கர்நாடகாவில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். சோம்பு இலைகளை போட்டு பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போது நல்ல சூடான தவாவில் போட்டுட்டு நம்ம இம்மீடியட்டாக அந்த ஷீட் எடுத்துடணும். ஆயில் ஒரே ஒரு டீஸ்பூன் தான். மூடி வச்சுருங்க, அப்போ தான் சீக்கிரமாக குக் ஆகும். ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா மேலேயும் வந்துடும். நீங்கள் மூடாமல் கூட பண்ணலாம். அப்படி பண்ணும்போது என்னென்னா கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம அவசரம் அப்படிங்கும்போது டக்குன்னு மூடி வச்சு நம்ம எடுத்துடணும். இது பாருங்கள் அப்படியே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு.
ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை அப்படியே எடுத்து நீங்கள் பிளேட்லேயோ ஏதாவது ஒன்றில் போட்டுட்டு மூடாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அது ட்ரை ஆக பார்க்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம போட்டு எடுத்ததுக்கப்புறமா ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டுட்டு மூடி வச்சிடணும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வாழை இருந்ததுன்னா வாழை மேலே வச்சுட்டு நீங்கள் மூடிடுங்க. அப்படி மூடும்போது என்னாகும் அப்படின்னா அதில் இருக்க ஸ்டீம்னால் அது நல்லா சாஃப்ட் ஆகிடும். இன்னும் மூடாமல் இருந்தேன்னா என்ன ஆகுனா காற்று படும்போது அரிசி மாவு அப்படிங்கிறதுனால ரொம்ப ட்ரை ஆக பார்க்கும். ஸோ 2 டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒன்று, நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றணும் மாவு பசையும் போது, அதாவது சூடான தண்ணி. 2வது, இப்படி வாழை இலையில் போட்டுட்டு இம்மீடியட்டாக மூடி வச்சிடணும். ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் காலையில் செஞ்சாலுமே நைட்டு வரைக்குமே கெட்டு போகாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கால்சியம் அயன் ரிச்சான ராகி ரொட்டி. அதுவுமே வந்து முட்டைக்கோஸ், கேரட், வெங்காயம் எல்லாம் போட்டு பண்ணியிருக்கோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போதும் இதை வந்து சாப்பிட்லாம். இது எப்படி வந்து ஈஸியாக தின்னா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1.5 கப் ராகி மாவு, உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறம் பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன், ஜீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கேரட், முட்டைக்கோஸ் இதெல்லாம் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து கேப்சிகம் கூட போட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா புதினா, முருங்கைக்கீரையெல்லாம் கூட போட்டு செய்யலாம். தயிர் வந்து 3 டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நல்ல ஒரு புளிப்பு சுவையை கொடுக்கும். இதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றிட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு சாஃப்டான டோ மாதிரி பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது. டோ இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரா மாவை ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப கெட்டியாக இருந்தனாலும் தண்ணியை தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக அப்படியே அடை தட்டிடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 30 நிமிஷம் கூட வச்சுருந்தும் தட்டலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு கையளவு மாவு எடுத்துக்கலாம். இது ஒரு அடை சாப்பிட்டாவே நமக்கு போதும். அதை அடை தட்டுறதுக்கு ஒரு நிமிஷம்தான் ஆகும். இதில் கோதுமையோ இல்லை அரிசியோ நான் எதுவுமே கலக்கலை. நீங்கள் தேவைப்பட்டால் கலந்துக்கலாம். இப்படி ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா வாழை இலை எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றி நல்லா தடவி விட்டதுக்கப்புறம் அந்த ராகி மாவு வச்சுட்டு நம்ம தட்டணும். கையில் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும்போது தண்ணியில் வந்து நம்ம டிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம தட்ட ஆரம்பிச்சிடலாம். எந்த அளவுக்கு தின்னா வேணுமோ உங்களுக்கு அந்த அளவுக்கு இதில் தட்டிக்கலாம். நம்ம பட்டர் ஷீட் போட்டிருக்கிறதுனால இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப தின்னாகவும் வரும். நமக்கு எப்படி பிடிக்குமோ திக்காக வேணும்னா திக்காகவும் தட்டிக்கலாம். இப்படி தட்டும்போது என்ன ஆகும்னா இதில் ஒட்டாது. இன்னொரு விஷயம், வாழை இருந்தது அப்படின்னா இதே மாதிரியே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் மேலே போட்டுட்டு நல்லா தடவி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தட்டி எடுத்துக்கலாம். நம்ம வந்து இதை கரெக்டாக ரவுண்டாக இருக்கிற மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா டைரெக்டாக நம்ம தோசைக்கல்லில் போட்டும் தட்டிக்கலாம். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஷீட் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்து தோசைக்கல்லில் போடுறோம். நீங்கள் இரும்பு தோசைக்கல்லாக இருந்தால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இரும்பு தோசைக்கல்ல செய்யும்போது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம், ஒவ்வொரு சைடும் 2 நிமிஷம் மூடி வச்சோன்னா சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். எவ்வளோ தின்னாக இருக்குது பாருங்கள். இன்னும் தின்னா கூட நம்ம பண்ணலாம். இதுக்கப்புறம் இதை திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கணும். ஸோ இது வேக வச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப ரொம்ப ஈஸியான ராகி ரொட்டி, ராகி அடை நமக்கு ரெடி ஆகிடும். இதுக்கு பார்த்தீங்கன்னா சட்னி எடுத்துக்கலாம், ஊறுகாய் எடுத்துக்கலாம், தயிர் எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 2வது எப்படி தட்டுறதுன்னு காட்டுறேன். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியானது கூட. நீங்கள் எல்லா மாவுலேயுமே இது மாதிரி பண்ணலாம். நம்ம அக்கி ரொட்டி அப்படிங்கன்னா ரைஸ் ரொட்டி வந்து இப்படி பண்ணுவோம். இது மாதிரி வந்து எட்ஜஸ் வந்து அப்படியே கிராக் ஆகிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுட்டு தட்ட ஆரம்பிக்கலாம். எந்த இடத்துல மாவு அதிகமாக இருக்குதோ அந்த இடத்த நம்ம நல்லா தட்டி தின்னாக்கணும். நம்ம ஒவ்வொரு தடவையும் ரொம்ப ஆயில் இந்த பட்டர் ஷீட்டில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆயில் போட்டு ஒரு தடவை ஆயில் போட்டால் ஓகே. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு ட்ராப் மட்டும் விட்டுட்டு லைட்டாக தடவி விட்டு அதுக்கப்புறம் நம்ம தட்டலாம். இந்த ஒரு ராகி ரொட்டி சாப்பிட்டாவே நமக்கு மத்தியானம் வரைக்கும் பசியே எடுக்காது. நம்ம எதுவும் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. இதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளை அடையும் பண்ணலாம். வெள்ளத்தை காய்ச்சி ஊற்றிட்டு
கொஞ்சம் தேங்காய் போட்டு பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம எடுத்துடலாம் பட்டர் ஷீட் அப்படிங்கிறதுனால. இதே மாதிரி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம். ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தா நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுலேயே நீங்கள் கீரை அடை பண்ணாலும் பண்ணலாம். இதுலேயே கோதுமை மாவு, கடலை மாவு, அதுக்கப்புறம் வந்து சோள மாவு கூட போட்டு பண்ணலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் தக்காளி சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் தேவைப்பட்ட பன்னீர், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நல்லா பாயில் பண்ணி துருவி அப்படி கூட நீங்கள் போட்டு பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரே ஒரு ரொட்டி சாப்பிட்டா வெயிட் லாஸ்க்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். தயிர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான சிம்பிளாக ஹெல்த்தியாக பீட்ரூட் அக்கி ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து கர்நாடகா ஸ்பெஷல்னு சொல்லலாம். யூஸ்வலாக கர்நாடகாவில் பீட்ரூட் போட மாட்டாங்க. நான் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பீட்ரூட் போட்டிருக்கேன். பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைகள் கூட கண்டிப்பாக அதை சாப்பிடுவாங்க இந்த கலருக்காகவே. அது மட்டும் இல்லாமல் பீட்ரூட்டோட சத்துக்கள் வந்து முழுமையாக கிடைக்கும். ஏன்னா இதை ரொம்ப நேரம் நம்ம வந்து குக் பண்ணிகிட்ருக்க மாட்டோம். பொரியல் மாதிரியோ இல்லை அப்படின்னா ரைஸ் மாதிரியோ. க்ளூட்டன் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால எல்லாருமே சாப்பிட்லாம். இது வந்து மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்குமே அப்படியே இருக்கும், பஞ்சு போல் இருக்கும். ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் கொடுத்து விடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம். எல்லாமே ஃபைனாக சாப் பண்ணிடணும். ஒரு பவுலில் அரிசி மாவு, ஜீரகம், அதுக்கப்புறமா வறுத்த நிலக்கடலை பொடி பண்ணி போட்டு இஞ்சி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, வெங்காயம், அதுக்கப்புறமா பீட்ரூட், நீங்கள் தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்கும். கொத்தமல்லி, கறிவேப்பிலை, உப்பு, பெருங்காயம், அதுக்கப்புறமா ஆயில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்படி மிக்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரூட்டில் தண்ணி இருக்கிறதுனால அதுலேயே வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நல்ல சூடான தண்ணி இதை ஊற்றிட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிசையணும். அந்த சுடு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பிசைய ஆரம்பிக்கலாம். நம்ம சூடான தண்ணி ஊற்றுறதுனால ஒரு க்ளூட்டன் டெவலப் பண்ண மாதிரி பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது ஈஸியாக அந்த மாவு வந்து ஃபார்ம் ஆகும், டோ ஃபார்ம் ஆகும். நீங்கள் நார்மல் வாட்டர் கூட ஊற்றி பண்ணலாம். இப்போது நம்ம தேவையான அளவு பால்ஸாக வந்து டிவைட் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வாழை இலை எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு இதை வச்சு நம்ம தட்டிடுவோம். நம்ம கையிலேயும் நீங்கள் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக தட்டிடலாம். அப்படி இல்லைங்கும்போது நம்ம சப்பாத்தி ரோலரில் எந்த அளவுக்கு தின்னாக தேய்ச்சி எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் நீங்கள் கேரட் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து பீட்ரூட் போட்டிருக்கேன். அதே சமயம் கேப்சிகம் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கை நீங்கள் நல்லா துருவி தண்ணியை வடிகட்டிட்டு போடலாம், தண்ணியை பிழிஞ்சிட்டு போடலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து நீர்ச்சத்து உள்ள காய்கறிகள் அதுவுமே வந்து போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் சுரைக்காயை வந்து துருவி அதையும் போடலாம், நல்லாயிருக்கும். இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி காய்கறிகளை அக்கி ரொட்டியில் போட்டு கொடுத்தா டேஸ்ட்டும் வந்து என்ஹான்ஸ் பண்ணும். அதே சமயம் குழந்தைகளுக்கும் அந்த சத்துக்கள் வந்து முழுமையாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா தேய்ச்சிட்டோம். இதில் வந்து நீங்கள் ஷேப் இல்லை நல்லா வருத்தப்பட வேணாம். நம்ம வந்து கொஞ்சம் வந்து பிரிஞ்சிருந்ததுன்னா கூட நம்ம ஈஸியாக ஷேப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னா நம்ம பூரி தேய்க்கிற மிஷின் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது மாதிரி சின்ன சின்னதாக தட்டி எடுத்துகிட்டு குழந்தைகளுக்கு சின்னதாக கூட போட்டு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே எடுத்து தோசைக்கல்லாம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் 2 பக்கம் திருப்பி போட்டு நம்ம வேக வைப்போம். இதில் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாதது வறுத்த நிலக்கடலை, அதான் டேஸ்ட்டை கொடுக்கும். சோம்பு இலைகள் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம், நல்ல மணத்தை கொடுக்கும். நான் ஏற்கனவே அக்கி ரொட்டி 3 விதமாக போட்டிருக்கேன். ட்ரெடிஷ்னலாக வந்து ஒன்று போட்டிருக்கேன், மசாலா அக்கி ரொட்டி. ஸோ நிறைய விதத்தில் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்படி நான் மூடி வைக்கிறதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக வந்து குக் ஆகும் 2 பக்கம் சைடும். ஸோ மெயினாக நீங்கள் அயன் தோசைக்கல்லில் வந்து பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த இரும்பு சத்துமே வந்து குழந்தைகளுக்கு போகும். நான்ஸ்டிக்கில் பண்ணுறதை விட இது வந்து ரொம்ப நல்லது கூட. இப்போது நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இது குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் போடலாம். வெயிட் லாஸ்ன்னு போகும்போது கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக
தோசைக்கல்ல கூட நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம். நம்ம கோதுமை ரொட்டி, ராகி ரொட்டி எல்லாம் தட்டுற மாதிரி. சட்னி நல்லாயிருக்கும், பிக்கிள் நல்லாயிருக்கும். ஸோ இந்த பீட்ரூட் அக்கி ரொட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நான் துருவி போட்டிருக்கேன். நீங்கள் அரைச்சும் போட்டு பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வெஜிடபிள்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து பர்பிள் கேபேஜ், அதாவது நீல கலரில் இருக்கிற முட்டைக்கோஸ், அப்படி இல்லை அப்படின்னா பன்னீர், அதை கூட நீங்கள் துருவி போட்டு பண்ணலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு துருவி போட்டு பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பாதாம், முந்திரி இதெல்லாமே வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஓரளவுக்கு பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு அப்படியும் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் ஓட்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி டோட்டலாக வேணும்னா கோதுமாவுலேயும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ரெட் ரைஸ், அதாவது சிவப்பு அரிசியை பயன்படுத்தி 5 நிமிஷத்தில் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு ரொட்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் இருக்குது, அயன் இருக்குது. ஸோ அதனால் நல்லா ஒரு ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். அது மட்டும் இல்லாமல் குறைவான ஆயில் தான் அது செலவாகும். செய்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இதுக்கு 1.5 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். இதில் உப்பு தேவையான அளவு, ஜீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் போட்டுட்டு முட்டைக்கோஸ், கேரட், கேப்சிகம் கூட போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம். இதை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் தேவைப்பட்டால் புதினா போட்டுக்கலாம், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மசாலா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு நல்ல சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வந்துடணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்தால் கூட நோ ப்ராப்ளம். மெயினாக ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. நீங்கள் அப்பப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிடுங்க. இதுக்கு வந்து முக்கியமாக ஒரு 2 நிமிஷம் தான் தேவைப்படும். இதை வந்து ரெடி பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ரொட்டி தட்டிடலாம். இல்லை அப்படின்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சு கூட பண்ணலாம். 30 மினிட்ஸ் வச்சா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நல்லா ஊறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம மூடி வச்சிட போகிறோம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். ஸோ இதுக்கப்புறம் எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பட்டர் ஷீட்லேயோ இல்லை அப்படின்னா வாழை இலையிலையோ என்ன பண்ணலான்னா ரொட்டி மாதிரி தட்டிடலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா டைரெக்டாக தோசை தவாவில் நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இதை தட்டிடலாம். அப்படி தட்டும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணலாம். தொட்டுட்டு பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக தட்டி முடிச்சிடலாம். பாருங்கள், ஒரு கையளவு மாவு இருந்துன்னா ஒருத்தருக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இதே வந்து எனஃப்னு சொல்லலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ எங்கிட்ட பட்டர் ஷீட் இருந்துச்சு. அது மேலே கொஞ்சம் ஆயில் தடவிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தட்டுறேன். ஸோ கொஞ்சம் ஸ்டிக்கியாக வரும்போது இது மாதிரி தண்ணியை தொட்டுட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு தின்னாக பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். ரொட்டி அப்படிங்கிறது திக்காக பண்ணுவாங்க. ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா கர்நாடகாலையெல்லாம் அக்கி ரொட்டிங்கிறது வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். டைம் இல்லைன்னா திக்காக கூட தட்டி கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம. நான் இதில் பண்ண போகிறது ரொம்ப தின்னாக தான் பண்ண போகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு கையில் எப்படி பண்ண முடியலன்னா மேலே ஒரு பட்டர் ஷீட்டை வச்சுட்டு நீங்கள் சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சி விட்டுடலாம். ஸோ அப்படி தேய்ச்சும் விட்டுடலாம். இல்லைனா பட்டர் ஷீட்டை மேலே போட்டுட்டு கையில் அப்படியே வந்து தேய்ச்சி விட்டிங்கனாவே அது நல்லா ரவுண்டாக அழகாக வந்துடும். ஸோ நீங்கள் அப்படி கூட பண்ணலாம். ஒரு சில இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளாஸ்டிக் ஷீட் வச்சு ஈஸியாக அப்படியே வந்து தட்டி எடுத்துடுறாங்க. ஸோ அப்படியும் பண்ணலாம். இப்போ ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் ஆயில். நான் வந்து அயன் தோசை தவை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நான்ஸ்டிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி பட்டர் ஷீட்டை டைரெக்டாக வந்து தோசை தவை மேலே வச்சுட்டிங்க அப்படின்னா அப்படியே எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். ஏன்னா இதை கையில் எடுத்து போட்டிங்கன்னா உடஞ்சிரும். ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது க்ளூட்டன் ஃப்ரீ அப்படிங்கும்போது உடைய பார்க்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 நிமிஷம் இதை வேக வைக்கணும். அப்போ தான் அந்த அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேகும். அது மூடி நீங்கள் வேக வைங்க. அதுக்கப்புறமா திருப்பி போட்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆக வரைக்கும் லைட்டாக விட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பர்ஃபெக்டான சாஃப்ட் அடை, அதாவது சிவப்பு அரிசி அடை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வந்து ரவையில் பண்ணலாம், ராகியில் பண்ணலாம், அரிசி மாவில் பண்ணலாம், அதுக்கப்புறம் சோள மாவில் பண்ணலாம். ஸோ எல்லாமே நீங்கள் சேம் மெத்தட் தான். ஸோ மாவு இருந்துனா மட்டும் போதும். இது மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி வந்து தோசை தவா மேலே போடும்போது ஒரு நிமிஷம் இல்லைனா ஒரு 50 செகண்ட் விட்டுட்டு நீங்கள் பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணுங்கள். வாழலையாக இருந்தால் அப்படியே விட்டுரும். பட்டர் ஷீட் அப்படிங்கிறது லைட்டாக ஓட்டும். இப்போ 3 நிமிஷம் கரெக்டாக இதை வந்து 2 பக்கம் சைடும் நம்ம வேக வச்சு எடுக்கிறோம். நீங்கள் ரவுண்டாக வரலன்னா கூட பிரச்சனை இல்லை. க்ராக் இருந்துன்னா கூட நீங்கள் அது வந்து தப்பு கிடையாது. ஒரு சில டைமில் க்ராக்காகவும் வரும். ஸோ பாருங்கள்,
ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கவுனியிலேருந்து ஆரம்பித்து நமக்கு மில்லட்ஸ், தினை வரகு, சாமை, குதிரைவாலி, குலசாமை, அதுக்கப்புறம் பனிவரகு, குதிரைவாலி எல்லாத்துலேயுமே பண்ணலாம். அதில் எல்லாம் வந்து க்ளூட்டன் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கோதுமை மாவோ இல்லை அப்படின்னா நீங்கள் ராகி மாவோ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா ஜவ்வரிசியை பயன்படுத்தி ஒரு ரொட்டி பண்ண போகிறோம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சாகோ தாலிபாத். இது பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், லஞ்சாக கூட எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்நாக்ஸாக கூட நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்து விடலாம். இது வந்து ஸ்டிக்கியே இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 10 நிமிஷம் தான் தேவைப்படும். 1/2 கப் ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து சின்ன ஜவ்வரிசி, பெரிய ஜவ்வரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நைலான் ஜவ்வரிசி எடுக்காதீங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். இதுக்கப்புறமா தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடலாம். நல்லா ஊறிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி, ஜீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் கேரட் கூட நீங்கள் போட்டுக்கலாம். கேரட், கேப்சிகம், அதுக்கப்புறமா முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம். இப்போது வேக வச்ச உருளைக்கிழங்கு 1, அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ண நிலக்கடலை, உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதை மிக்ஸ் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் சரியாக வரலன்னா நமக்கு அடை வந்து உடஞ்சி போயிடும். அதாவது தாலிபாத் உடஞ்சி போயிடும். இதில் வந்து பைண்டிங்காக நான் அரிசி மாவு போட போகிறேன். நீங்கள் வந்து கம்பு, ராகி, சோளம் எந்த மாவு வேணாலும் உங்களுக்கு பிடிச்சது யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பைண்டிங்க்கு உருளைக்கிழங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் டேஸ்ட்டுக்காகவும். ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி ரோஸ்ட் பண்ண நிலக்கடலையும் ஸ்கிப் பண்ண வேணாம். நான் சொன்ன மாதிரி 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் இல்லை அப்படின்னா ஒரு 1/4 கப் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நல்ல கிறிஸ்பினஸோடு இருக்கும். இதை வந்து நம்ம பிசைஞ்ச உடனே நம்ம போட ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இந்த மெத்தட் தான் வந்து பார்த்திங்கன்னா மாவு இதே தான். நீங்கள் வந்து ஜவ்வரிசி வடையாக இருக்கட்டும், ஜவ்வரிசி பால்ஸாக இருக்கட்டும், ஃபிங்கர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் இதில் வந்து சேம் மெத்தட் தான். இதை அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு கையளவு மாவு எடுத்துக்கோங்க. நம்ம அடை மாதிரி தட்ட போகிறோம். ஒரு வாழலையில் வச்சோ இல்லை நான்ஸ்டிக் ஷீட்லேயோ பட்டர் ஷீட்லேயோ வச்சு நம்ம தட்டிக்கலாம். ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் மட்டும் போட்டு இந்த மாதிரி கரெக்டான ஷேப்பை கொண்டு வந்துடுங்க. நான் வந்து பட்டர் ஷீட்டில் வச்சு தட்ட போகிறேன். உங்களுக்கு தின்னாக வேணுமா திக்காக வேணுமான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இது சின்னதாக கூட நீங்கள் தட்டி எடுத்துடலாம். உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஆயிலோ நெய்யோ தடவிட்டு இது மாதிரி ஷேப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்படி பண்ண உங்களுக்கு முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மேலே ஒரு ஷீட் போட்டுட்டு நம்ம சப்பாத்தி ரோலரில் வந்து நீட்டாக நீங்கள் வந்து பண்ணிடலாம். இது வந்து குக் ஆகிறதுக்கு 4 நிமிஷம் இல்லைனா 5 நிமிஷம் தான் தேவைப்படும். காலையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதுக்குமே டைம் இல்லைங்கிற பட்சத்தில் நைட்டே ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஹெல்த்தியானது கூட, குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இடையில ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இது வந்து சீக்கிரமாக வேகிறதுக்காக தான். இல்லை நீங்கள் அப்படியே கூட போட்டு எடுத்துடலாம். இப்போது எண்ணெய் ஊற்றிட்டு அயன் தோசை தவாவில் இதை வந்து போட்டுட்டு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுக்கணும். இது மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் தூவிட்டிங்கன்னா கருப்பு எல்லோ வெள்ளை எல்லோ ரொம்ப நல்லது கூட. கால்சியம் ரொம்ப அதிகமானது. ஸோ இதை திருப்பும் போது நீங்கள் கேர்ஃபுல்லாக திருப்பணும். ஒரு சில சமயத்தில் இது உடைய பார்க்கும். இதில் வந்து ரவை போட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்கள் போட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். ரொம்ப லோ ஃப்ளேமில் வேணாம். ஸோ இந்த ஜவ்வரிசி ரொட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சம் அவல் மிக்ஸ் பண்ணலாம், அவல் அரைச்சி. அப்படி இல்லைன்னா ஓட்ஸ், அதுக்கப்புறம் சிரோட்டி ரவை, நார்மல் ரவை, இதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கார்ன் ரொட்டி. அதாவது மக்காச்சோளத்தில் பண்ணுற ஒரு ரொட்டி. குங்குநாடு கிராமத்தில் இதை அடிக்கடி பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப இன்ஸ்டண்ட்டான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம். ஒரு 5 மினிட்ஸில் இதை பண்ணிடலாம். நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்கும். இதுக்கு இந்த மக்காச்சோள மாவு எடுத்துக்கலாம். அதாவது மெய்ஸ் ஃப்ளார், கார்ன்ஃப்ளவர் 1 கப், கோதுமை வந்து 1/4 கப், தயிர் 3 டேபிள் ஸ்பூன், ஜீரகம், அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு, பெருங்காயம், கேப்சிகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கலாம், பச்சை மிளகாய், இதுக்கப்புறம் இஞ்சி, வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் கேரட்டை கூட துருவி போடலாம். உங்கள்கிட்ட எந்த வெஜிடபிள் இருக்கோ எல்லாமே போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுன்னு சொல்லலாம். இந்த கோதுமை மாவு போட்டிருக்கிறதுனால இந்த ரொட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும். இந்த மாவு பிசைகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். நம்ம வந்து சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசையணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்தாலும் ஓகே தான். இதை வந்து ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவும் நம்ம ரொட்டி பண்ணலாம்.
ஸோ இது மாதிரி ஒரு கையளவு எடுத்துக்கலாம். வால் இலை இல்லைன்னா பட்டர் ஷீட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆயில் தடவிட்டு நம்ம வந்து அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டுற மாதிரி இருக்கிற சமயத்தில் நீங்கள் வந்து தண்ணியை தொட்டு நம்ம வந்து அது ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தின்னாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தின்னாக வந்து பண்ணிவிடுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரொட்டி சாப்பிட்டா போதும். நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை டின்னராகவோ எடுத்துக்கலாம். இந்த மக்காச்சோளத்தில் பார்த்திங்கன்னா சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் இதை சாப்பிட்டிங்கன்னா லஞ்ச் வரைக்குமே நமக்கு பசிக்காது. ஸோ அதனால் நம்ம எதுவும் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால் வெயிட்டும் வந்து நமக்கு ரொம்ப போடாது. இப்போ நான் தின்னாக வந்து பண்ணதுக்கப்புறமா நான் அயன் தோசைக்கல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஆயில் கொஞ்சம் மட்டும் ஊற்றிட்டு இதே மாதிரி நம்ம அப்படியே வச்சிடறோம் இந்த பட்டர் ஷீட். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 50 செகண்டுக்கு அப்புறமா இந்த பட்டர் ஷீட்டை அப்படியே எடுத்துடலாம். இதில் ஆயில் தடவி இருக்கிறதுனால இது ஒட்டாது. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா எல்லோயிஷாக இருக்குன்னு சொல்லிட்டு. இல்லை மைதாவோ வேறு எதுவுமோ நம்ம மிக்ஸ் பண்ணலை, நெய் கூட நம்ம போடலை. நீங்கள் தேவைப்பட்டால் குழந்தைகளுக்குன்னு கொடுக்கும்போது நெய் போட்டுக்கலாம். மற்ற எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே மக்காச்சோள மாவு ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. நாம் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுறதில்ல. மைதா இது மாதிரியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுவும் நம்ம வந்து யூஸ் பண்ணி பழகணும். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சட்னி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, புளி சட்னி எதோட வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மக்காச்சோள ரொட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் கிளாசிக்கான சிம்பிளான அக்கி ரொட்டி பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டின்னர்னு சொல்லலாம். எப்படி வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா க்ளூட்டன் ஃப்ரீ, அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் 1.5 கப். இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, வெங்காயம், கொத்தமல்லி, கேரட், முட்டைக்கோஸ், கேப்சிகம், அதுக்கப்புறம் தேங்காய், அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ண நம்ம நல்லா க்ரஷ் பண்ண பீனட்ஸ் அதாவது நிலக்கடலையை போட்டுட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெஜிடபிளில் இருக்க ஜூஸ் எல்லாம் இதில் இறங்கிடும். இதுக்கப்புறம் வாட்டரை வந்து நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டு தண்ணியை தூவி விட்டு நம்ம ஒரு நல்ல டோ மாதிரி கொண்டு வரணும். இதுக்கிடையில் நம்ம ஜீரகம், தயிர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் அந்த புளிப்பு தன்மைக்காக. இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரொம்ப நேரம் பிசையணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2 மினிட்ஸ்லேயே இது வந்து முடிஞ்சிடும். இந்த மாவு பார்த்திங்கன்னா ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்னலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. ஸோ அப்படியே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வச்சிடலாம். இல்லைனா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக கூட நம்ம பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கையளவு மாவு எடுத்துக்கோங்க. தண்ணியை தொட்டுட்டு எடுக்கும்போது என்ன ஆகும்னா கையில் ஒட்டாது. தண்ணியை தடவிட்டு எடுக்கும்போது இதுக்கு ஆயிலெல்லாம் ஒன்றும் தேவையில்லை கையில் நம்ம வந்து எடுக்கிறதுக்கு. இப்போது நம்ம ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பனானா லீஃப் அதாவது வாழை இலை எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு இது மாதிரி நாம் ஸ்ப்ரெட் பண்ணணும். ஒவ்வொரு தடவை நம்ம அப்படி ஸ்ப்ரெட் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணணும்னா நம்ம பிளேட்டில் தண்ணி வச்சுட்டு அதை நம்ம விரலில் தொட்டுட்டு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வரும். இப்படி கிராக் ஆக செய்யும். அப்போ கிராக் ஆகும்போது அதை அப்படியே ஒன்று சேர்த்து விட்டு நம்ம எந்த அளவுக்கு தின்னா பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணிடலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ராகியில் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவரில் பண்ணலாம். கார்ன்ஃப்ளவர்னால் மக்காச்சோள மாவு, அதில் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஜோவர் சோளத்தில் பண்ணலாம், பாஜ்ராவில் பண்ணலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு ரொம்ப ஸ்டீம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, தோசை மாதிரி ரொம்ப ஆயில் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதே மாதிரி இது பேச்சுலர்ஸாக இருக்கட்டும், ரூமில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியானது. இது பார்த்திங்க அப்படின்னா தின்னாவும் பண்ணலாம். டைம் இல்லை அப்படின்னா அப்படியே வந்து நம்ம ரஃப்பாக அப்படியே திக்காக தட்டி கூட நம்ம போட்டு எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது அப்படியே வந்து நம்ம ஒரு அயன் தோசை தவலை போடுறோம். ஏன் அயன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து அயனில் வந்து நம்ம குக் பண்ணும்போது அந்த சத்தும் நமக்கு சேர்ந்து வரும்னு சொல்லுவாங்க. ஸோ நான்ஸ்டிக்கில் பண்ணுறதை விட நம்ம அயனில் வந்து இது மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்லது கூட. ஸோ இதுக்கப்புறம் இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நம்ம கவர் பண்ணி இதை மூடி வச்சுட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணால் போதும். இப்படி பண்ணும்போது சீக்கிரமாக வெந்துடும். இல்லை ஓப்பனில் கூட நீங்கள் வேக வைக்கலாம், கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ 2 நிமிஷம் 2 சைடுமே பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் குக் பண்ணதுக்கப்புறம்.
ஸோ இது எந்த அளவுக்கு தின்னா வேணுமோ திக்காக வேணுமோ நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இதில் ஜீரகம், மிளகு, அதுக்கப்புறம் தயிர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சோம்புக்கீரை கிடைச்சதுன்னா அதை கண்டிப்பாக போட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஓட்ஸ் ராகி ரொட்டி. இது வந்து 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது நீங்கள் வந்து இது மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் எடுத்துக்கலாம். இப்போது ஓட்ஸ் 1 கப் எடுத்துக்கலாம். இது நல்லா அரைச்சிக்கோங்க. நான் ரோல்டு ஓட்ஸ் எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த ஓட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ராகி மாவு 1 கப், உப்பு தேவையான அளவு, முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், கேரட், கேப்சிகம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் ஜீரகம், இதெல்லாம் போட்டுட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கேரட் இருந்ததுன்னா நீங்கள் கேரட்டை துருவி போடலாம், அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு பிடிக்கிறவங்களுக்கு உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக துருவி போடலாம். இப்போது இது நல்ல ஒரு சாஃப்டான ஸ்டிக்கியான டோ மாதிரி இருந்தாலும் ஓகே, பட் ரொம்ப ஹார்டாக நீங்கள் வந்து பண்ணிடாதீங்க. ரொட்டியும் ரொம்ப ஹார்டாக மாறிடும். ஒரு 10 நிமிஷம் விட்டுறலாம். ஸோ அந்த டோ நல்லா வந்து சாஃப்டாக இருக்குது. இப்போது சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துக்கலாம், இல்லைனா ஒரு கையளவு மாவு எடுத்துகிட்டு நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் தட்டிக்கலாம். நீங்கள் தின்னாக வேணும் அப்படின்னா நீங்கள் தின்னாக இப்படி வாழை இலையிலையோ இல்லை நான்ஸ்டிக் பேப்பர் ஏதாவது இருந்தால் அது மேலேயே வச்சு அப்பப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா கையில் வந்து ஸ்டிக்கியாக ஒட்டுற மாதிரி தான் தண்ணியை வந்து தொட்டுட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி தின்னாக தட்டிடுங்க. இல்லை அப்படின்னா பிளாஸ்டிக் ஷீட்டை வந்து மேலே போட்டுட்டு நீங்கள் வந்து சப்பாத்தி ரோலரில் நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா அது நல்லா தின்னாக வந்துடும். இந்த ராகி ரொட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா க்ளூட்டன் ஃப்ரீ. ஸோ அதனால் கிராக் விட தான் செய்யும். ஸோ அதனால் நீங்கள் கிராக் விட்டால் கூட நீங்கள் கவலைப்பட வேணாம், கரெக்டாக ஷேப் கொண்டு வந்துடுங்க. இப்போ இடையில நான் ஹோல்ஸ் போடுறேன். இது எதுக்காக அப்படின்னா ஈவனாக எல்லா பக்கம் வேகணுங்கிறதுக்காக. இது மாதிரி பண்ணுறது நீங்கள் ஆப்ஷனல் தான். ஸோ இந்த ராகியில் பார்த்திங்கன்னா கால்சியம் இருக்குது. ஸோ ஒரு நல்ல கால்சியம் ரிச்ன்னு சொல்லலாம், அயன் கால்சியம் ரிச் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். இப்போ நான் செய்ய போகிறது வந்து அயன் தோசை தவாவில் தான். ஸோ ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றிட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும்தான் தேவைப்படும். இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா மூடி வச்சு நீங்கள் வேக வைக்கணும். மூடி வைக்கல அப்படின்னா நல்லா வேகாது. ஒரு 3 நிமிஷம். ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு வந்துடுச்சு. இது திருப்பி போடணும். திருப்பி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம், அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் சட்னியோடு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு மெத்தட் அப்படின்னா நீங்கள் வந்து தயிரோடு எடுத்துக்கலாம். ஸோ இது ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாகவே 10 நிமிஷம்தான் ஆகும். உங்களுக்கு என்ன வெஜிடபிள் இருக்கோ எல்லாத்தையும் போட்டு அப்படியே ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட், அது வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட். இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது. 15 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 2000 ரெசிபிஸ்க்கு மேலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா 15 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். 8000 ரெசிபிஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்